ராஜபக்சர்களையும் அவர்களை நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர் அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் சமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளியாகியிருந்தன. 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திசமகாராவையில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்துள்ளார். அதற்காக அரசிடம் இருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சமல் ராஜபக்ச மீட்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கண்டபடி விசாரணைக்கு அழைத்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து இந்த அரசாங்கம் உம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகிறது. நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, அநீதிகளை இழக்கவில்லை, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றுகின்றோம். வெளிநாடுகளில் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று இந்த அரசு எம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகின்றது. எம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டு வருவோம் என சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.